அனைவருக்கும் வணக்கம். என்னடா இப்படி ஒரு டைட்டில குடுத்துருக்குறானே அப்படின்ட்டு பார்க்குறீங்க. வேறு வழி, நம்ம நாட்டில மக்கள் அனைவருமே கிறுக்கு பயலுகளா இருக்கிறதுனால தான், மேற்கொண்டு மேற்கொண்டு ரொம்ப அறிவுடைத்தனமா மக்கள வந்து ஆடு மாடுகள விட கேவலமா வந்து மாத்திட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறத, நம்ம பல உதாரணங்கள் மூலம் நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். இப்போ 2026ல தமிழக அரசுக்கு யார் முதலமைச்சரா வரணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு நம்ம மேதாவி மக்கள் விரும்புகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஏற்கனவே ஒருத்தன் ஆட்சி செஞ்சான். இவன் கொஞ்சம் நாளைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கட்டும், எதிர்க்கட்சியில் இருந்தவன் ஆட்சிக்கு வரட்டும். இப்படி ஒரு பெருந்தன்மையான குணமுள்ள மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அது வந்து கிறுக்கு பயலுகள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். எப்படின்னா, இந்த மனோபாவம் வந்து கடந்த 50 வருடமாக இப்படி தான் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுக்கிட்டு எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் மக்கள் திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. 2 எழுத்து கட்சியாக இருந்தது, அது ஒன்று வந்து சாதிக்க முடியல. அப்புறம் 3 எழுத்து கட்சியாக மாறிச்சு, 4 எழுத்து கட்சியாக மாறிச்சு. இப்படியே எழுத்துக்கள் கூடிகிட்டே போகுது. கட்சிகளின் எண்ணிக்கை இது ஒரு தொழிலாக மாற்றிட்டானுங்க. இது ஒரு பொழப்பு, வயிற்று பொழப்பு மாதிரி ஆகி போய் போகிற மரவனெல்லாம் ஜாதி கட்சி, அப்புறம் இனக்கட்சி, மதக்கட்சி, இப்படி வந்து கேனத்தனமாக கட்சிகளை ஆரம்பித்து வச்சுக்கிட்டு அவனவன் பிழைக்கிற வழியை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இது மக்களுக்கு தெரியுதான்னா, நம்மளையெல்லாம் பயன்படுத்தி இவனுங்கெல்லாம் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு என்னமோ பணக்காரனாக ஆகிறேன்னு போட்டு சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறேன்னு பொய்யை சொல்லிக்கிட்டு வயிறு வளர்த்துட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கட்சிக 2 அணியாக பிரிஞ்சுக்குவானுங்க. அந்த கட்சியை கூப்பிடு, இந்த கட்சியை கூப்பிடு, இந்த கட்சிக்கு இத்தனை சீட்டு, அந்த கட்சிக்குன்னு பைத்தியக்காரத்தனமாக கணக்கு போட்டுக்கிட்டு எல்லாம் கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் வந்து இந்த கூட்டணி போடுறதுனாலெல்லாம், வாக்கு வாங்குறதுனாலெல்லாம் எந்த கட்சியும் ஜெயிக்கிறது கிடையாது. இந்த 10% மக்கள் இருக்கிறாங்க, கிறுக்கு பயலுக. இவனுங்க எப்படி மனசு மாறுவானுங்க, எங்கே ஓட்டு போடுவானுங்கன்னே தெரியாது. அந்த கிறுக்கு பயலுக 10% ஓட்டுனால தான் ஒவ்வொரு தடவையும் ஆட்சிக்கு வர்றானுங்க அப்படிங்கிறது அந்த கூட்டணி அமைக்கிறவனுக்கே தெரியறதில்ல. பூரா கிறுக்கு பயலுக்கு தானே நினச்சிக்கிறது. பலமான கூட்டணி 26 கட்சி போட்டதுனாலலாம் வரப்போகிறதில்ல. ஓட்டு வந்து இந்த 10% பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறதுனால, மாற்றி மாற்றி போடுறதுனால தான் இத்தனை நிகழ்வுகளும் நடக்குதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். சிவாஜி கணேசன், அதுக்கு பிறகு கே. பாக்யராஜ், டி. ராஜேந்தர், அப்புறம் இன்னும் இருக்கிற சரத்குமார், கமலஹாசன், அப்புறம் இன்னும் இந்த ராமராஜன், எவன் கட்சி ஆரம்பித்தா கருணாசன் ஒரு நடிகன். என்னடா கதையார், சினிமாவில் நடிச்சுட்டா உடனே ஒரு கட்சி ஆரம்பிச்சிடணுமா? இது என்னது? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இப்போ இந்த ஆள் ஒருத்தன் தான் பாக்கி. அவன் வந்தோடனே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு. முதலமைச்சர்னால் என்னென்னே தெரிய மாட்டேங்குது, எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. எதுக்காக முதலமைச்சர் ஆகணுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. பைத்தியகாரத்தனமான மக்களை வந்து நம்ப வச்சு இவனுங்களும் பைத்தியகாரத்தனமாக இருந்துக்கிட்டு முதலமைச்சருக்கு உண்டான அது என்னன்னே தெரியல. இது வரைக்கும் இருந்தவனுங்களுக்கு எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட்டுங்களோட தெரியாமல் கையை உயர்த்தி உயர்த்தி பேசிகிட்டு இருக்கிறானுங்க கிறுக்கு பயலுக. அப்புறம் இந்த எலெக்ஷன் வந்துருச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்குவானுங்க. 1 3 2 2 3 3ன்ட்டு கணக்கு போட்டுட்ருப்பானுங்க. அப்புறம் இந்த ஓட்டலில் இந்த ஜாதிக்காரன் இத்தனை பேர் இருக்கிறானுங்க. அதான் சென்சஸ் கணக்கு எடுத்து ரகசியமாக வச்சுருக்கிறானுங்களே. அப்படியே ஒரு பர்சன்டேஜ் இப்போ குழந்தையெல்லாம் பெற்றிருப்பானுங்க அந்தந்த ஜாதிக்காரனுங்க. அதையெல்லாம் கணக்கு வச்சு ஒரு பர்சன்டேஜ் இந்த ஜாதியில் இத்தனை ஓட்டு இருக்குது, இந்த ஜாதியில் இத்தனை ஓட்டு இருக்குங்கிறது பூரா சென்சஸ் ரெக்கார்டு வந்து ரகசியமாக வச்சுட்ருக்குறானுங்க. வச்சுக்கிட்டு எல்லாம் டோட்டல் கணக்கு போட்டு பார்க்குறது. இவனால் உபயோகமாகுமா, இவனால் உபயோகமாகுமா, இந்த ஜாதிக்காரனால் உபயோகமாகுமா, இந்த மதத்துக்காரனால் உபயோகமாகுமான்னு கணக்கு போட்டு பார்த்தா எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஈக்குவலாக இருக்குது. எல்லாமே ரெண்டுமே 24%, 24%. ஐயையோ! திடீர்னு ஓட்டு எங்கேயாவது ஒரு ஏரியாவில் எச்சு கம்மியாக ஓட்டு ஒரு 10 ஓட்டில் தோற்று போனோம்னாலும் தோற்று போனது தானே, ஒன்றுமே பண்ண முடியாத அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, இந்த கால்குலேட்டர் கணக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு அவனையும் இவனையும் இழுக்கிறது. அப்படி இல்லைன்னா, இழுக்க முடியலைன்னா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தனை வந்து நோண்டி விடுறது. நீ கட்சி ஆரம்பிடா, உன்னை ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா செலவுகளையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க வச்சு
அவன் ஆரம்பித்தான்னா எதிர்க்கட்சியினுடைய ஓட்டு சிதையணும். இப்போ எம்ஜிஆர் சொன்னோம்னா அதிமுகவுடைய ஓட்டு பல பேர்த்துக்கு வந்து பிரிஞ்சு போயிடும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். அது மாதிரி வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு குல்லாவை போட்டுட்டு ஏதாவது கூழ் கொடுப்பாங்க. அது என்னமோ ரம்ஜான்ட்டு பண்ணிய அங்கே போய் அதை குடிச்சிட்டு தலையில் ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு இப்படின்னா அவங்க ஓட்டு இப்படி ஒரு கால்குலேட்டர் கணக்கை வச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியானது திரும்ப ஆட்சிக்கு வரணும்னா நல்லது செஞ்சால் தான் அதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி ஓட்டு போடுற மூதேவிகளாச்சே. அதனால் இந்த மூதேவிகளை எப்படி வந்து வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சிந்தித்து 2021 ஒரு எலெக்ஷன் வந்தப்போ இந்த புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நடிகர் என்ன பண்ணுறான், ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அதில் டிஎம்கே கொடி மாதிரி கலரை போட்டுட்டு போகிறான். அப்போவே நம்ம மக்களுக்கு ஒரு அறிவு வேண்டாமா, இவன் எங்கே போகிறான் அப்படிங்கிறது அதுலேயே தெரிஞ்சு போகுதில்ல. இப்போ அந்த கிளிப்பை பார்ப்போம். ஆமாம், சைக்கிள் 2021 உதயநிதி ஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த மாதிரி நீ சிம்பாலிக்காக வந்து நேரடியாக ஆதரவு தெரிவிட்ட பரவாயில்ல, சிம்பாலிக்காக சைக்கிளில் திமுக கொடி மாதிரி வரைஞ்சி போனீங்கன்னா அவனுடைய ரசிகர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லித்தான் விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட்டு இப்போ திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது. ஏதோ ஒரு பர்சன்டேஜ் அந்த ஓட்டு கிடச்சிருக்குமில்ல. இந்த சைக்கிளை பார்த்தா டிஎம்கே கொடி மாதிரி இருக்குது, அந்த பெல்லு வந்து சிகப்பாக இருக்குது, ஹேண்ட்பார் கருப்பாக இருக்குது. இது என்ன ஏடிஎம்கேவா? டிஎம்கே தானே. அப்போ வந்து திமுக ஊழல் கட்சியே இல்லையாட்டிருக்குது, நல்ல கட்சியாக இருந்திருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தவரது ஊழல் பண்ணியிருக்குது. 50 வருஷமாக ஒழுக்கமான கட்சியாக இருந்து திடீர்னு ஊழல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. விஜய் வந்து ஆதரவு கொடுத்தோன்னே அப்படி ஆகி போச்சாட்டுறது. அப்படி ஒரு கிறுக்கு பயலாட்டம் எல்லாம் ஆதரவு எடுத்து போட்டு இப்போ வந்து அதை ஊழல் கட்சின்னு சொன்னால் கேட்குறவன எனக்கு கேனையினா அப்படின்ட்டு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் திமுகவினுடைய வளர்ச்சிக்கு அந்த 21 இந்த பொது கணக்கெடுப்பு, அப்புறம் இந்த விளம்பரங்கள் செய்கிறது, யூடியூப்பில் இதெல்லாம் போட்டு திரும்ப விளம்பரங்களை பண்ணி மக்கள் ஓட்டு போட வச்சது இந்த ஆதவ அர்ஜுனான்னு ஓட்டு டிஎம்கேல இருக்கும்போது வேறு இந்த புகைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது விஜய் வந்து டிஎம்கேக்காரன் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சான். அது டிஎம்கேக்காரர் வந்து இந்த கட்சியை வழிநடத்துறதுக்காக ஒரு ஆளை அனுப்புகிறாங்க. இல்லை இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லி கொடுக்கு, இது ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் எல்லாம் இந்த ஆதவ அர்ஜுனாவை டிஎம்கேலேருந்து அனுப்புகிறாங்க. அப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணணும், எல்லாமே தப்பாக செஞ்சால் தான் ஓட்டு உழுகிற மாதிரியும் இருக்குது, ஓட்டை பிரிக்கிற மாதிரியும் இருக்குது, ஓட்டு உழுகாத மாதிரியும் இருக்குது. அந்த தில்லாலங்கடி வேலையை பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இந்த கட்சியினுடைய பரப்புரை செயலாளர் எல்லாம் பார்த்து திமுகவிலிருந்து எல்லாம் இங்கே வந்துருக்குறாங்க. வேறு கட்சியில் யாருமே இல்லையாட்டிருக்குது. அப்படிங்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியுது இல்லையா. இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் செங்கோட்டையன் சந்தில் சிந்து பாடிட்டு அங்கே போய் உட்காந்துட்ருக்கிறது அது வேறு கதை. பரிதாபப்படுறதை தவிர வேறு என்ன செய்ய முடியுது. இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அற்புதமான ஒரு இது கேம்பெயின்னே சொல்லலாம். இப்படி மறைமுகமாக வந்து ஓட்டை பிரிக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தமிழ் தேசியன்னு ஒரு பன்னாட ஒருத்தர் பேசிட்டு திரிவான், வாழ்க்கைக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிறுக்கு பையன் தமிழர்கள் ஓட்டு மைனாரிட்டி ஓட்டை வச்சு அவன் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக போகிறேன்ட்டு அந்த கிறுக்கு பையன் இருக்கிறான். அவன் பின்னாடி ஒரு 7% இளைஞர்கள் சுற்றிட்டு திரிஞ்சாங்க. அவனை பிடிச்சா ஏதாவது சினிமாவில் நடிக்கலான்னு தான், வேறு என்னத்துக்கு. அவனுக்கு பொறுப்பு இங்கே வந்துட்டானுங்க. இப்போ அந்த தமிழ் தேசியம் பேசுகிறவன் 1% வாங்குவான். அப்படி ஆகிப்போச்சு. அந்த ஓட்டை பிரித்தோம்னா ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலன் இல்லைனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்கணும்னா, எதிர்க்கட்சிகளை வீழ்த்தணும்னா அந்த ஓட்டை தெளிவாக பிரிக்கணும். அதுக்கு தான் எம்ஜிஆர் பெயரை சொல்லிட்டு சில விஷயங்கள் இப்படியெல்லாம் சேர்ந்து. ரெண்டாவது வந்து விஜய் வந்து ஒரு சின்ன விரல் சப்புற குழந்தை கிடையாது. ஏற்கனவே சிவாஜி கணேசன் தன் சொத்தை முழுக்க இழந்தது, விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து அது இப்படி போனது, எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாமல் நம்ம மட்டும் அப்புறம் சும்மா உருட்டுறது. அதாவது எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தை விட அதிகம் அப்படின்னு போட்டு பில்டப் பண்ணிகிட்ருக்கிறானுங்க. உண்மையிலுமே விஜயகாந்துக்கு மட்டும்தான் 25 லட்சம் பேர் அந்த கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு
அந்த என்ன அது கடலூருக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர், பேர் மறந்து போச்சு. அந்த ஊரில் முதல் மாநாடு நடத்தும்போது 25,00,000 பேர் வந்தாங்க. இந்த விஜய் மற்றவங்களாம் கட்சி ஆரம்பித்து 25,00,000 பேர் வந்தாங்களா அப்படின்னா, இது வந்து வரலாற்று உண்மை. அந்த காலத்து செய்தி பத்திரிகைகள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் வந்து இந்த விஜய்க்கு வந்து ஒரே நாளில் அத்தனை லட்சம் பேரெல்லாம் வரல. அந்த 25,00,000 பேர் ஓட்டா மாறின அந்த விஜயகாந்த் கூட வாழ்க்கையில் முதலமைச்சராக முடியாத போது இதெல்லாம் பகல் கனவுங்கிறது தெரியாமையே இருக்கும். அதனால் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு குழந்தை கிடையாது. அதனால் இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திட்டமிட்ட ஒரு வேலைப்பாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓட்டை பிரிக்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. அனைத்து செலவுகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஃபண்டில் தான் இப்போ இந்த கட்சியே ஓடிட்டுருக்குதுங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ஓட்டை பிரிக்கிறதுக்கு உண்டான வேலை தான் தவிர ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் திரும்பவும் வந்து ஆட்சிக்கு வரப்போகுது. அப்போ எல்லோரும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் ஓட்டு போடுறேன் பேர் வழின்ட்டு 3 விதமாக எதிர்க்கட்சியை நாசம் பண்ணுறதுக்கு ஓட்டு போடுவானுங்க. அப்புறம் அதிலேருந்து பிரிஞ்சு எதிர்க்கட்சியினுடைய வாக்கு வங்கியை சிதைக்கிறதுக்காக இப்போ விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவானுங்க. அப்புறம் ஆளுங்கட்சிக்குன்னு இந்த கெல்ட்டு பயல்கள்லாம் இருக்கிறானுங்க. அவனுக்கு வழக்கம் போல் எப்போவுமே மாற்றி போட மாட்டானுங்க, அதையே போட்டுட்ருப்பானுங்க. இப்போ 26 கட்சி கூட்டணிங்கிறதுனால எல்லாம் கணிசமாக வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும். இவன் பேன்ட்டு மறுபடியும் சினிமாவில் நடிக்க போயிடுவான். இதுதான் நடக்க போகுது. ஆக மொத்தத்தில் மக்களை கிறுக்கணுகள் ஆக்கிட்டானுங்க எல்லோரும் சேர்ந்து. ஆனாலும் கூட இந்த 10% மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க கட்சிக்காரனுங்களை பூரா மெண்டலாக்கிடுவானுங்க. அது இப்போ இந்த எலெக்ஷனில் நடக்க போகுது. திரும்பவும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை நம்ம பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். எலெக்ஷனுக்கு பிறகு இந்த வீடியோவை போட்டு பாருங்கள், துல்லியமாக இருக்கும்.